நம்ம வீடியோவில் நவராத்திரி ஸ்பெஷலாக 9 வகையான பிரசாதங்கள் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த 9 நாளுமே ஒவ்வொரு வகையான பிரசாதங்கள் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் அம்மனுக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த பிரசாதம் எல்லாமே கோவிலில் செய்யக்கூடிய பிரசாத டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ 9 வகையான பிரசாதத்தில் ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த சக்கரை பொங்கல் செய்கிறதுக்காக ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக நீங்கள் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா 3லேருந்து 4 டைம் நல்லா கழுவி எடுத்துருங்க. இதுக்கப்புறமா கழுவுன பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் அரிசி எடுத்தீங்கன்னா அதில் 4 மடங்கு அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸ் அரிசிக்கு 4 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு இதில் 4லேருந்து ஒரு 5 விசில் வரைக்கும் நல்லா வர வச்சுருங்க. பச்சரிசி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வரணும். சக்கரை பொங்கலுக்கு அரிசி எந்த அளவுக்கு நல்லா குழையுதோ அப்போ தான் உங்களுக்கு சக்கரை பொங்கலோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வாங்கின பச்சரிசி குழையலைன்னா கூடுதலாக 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இன்னும் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா குழஞ்சி வந்துடும். சக்கரை பொங்கலுக்கு நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வெல்லமும் அளந்து எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசினா 2 கப் அளவுக்கு நீங்கள் வெல்லம் அளந்து எடுத்துக்கோங்க. அது கரெக்டான இனிப்பு. இப்போ அரிசி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க 2 கப்பு வெல்லத்தையும் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வர ஸ்டேஜில் நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் வேணுமோ அந்த அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. சக்கரை பொங்கலுக்கு நீங்கள் வெல்லம் வாங்கும்போது கொஞ்சம் நயமான வெல்லமாக வாங்கிக்கோங்க. அப்படி நயமான வெல்லமாக இருக்கும்போது நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நெய்யும் மண்டவெல்லமும் சேர்ந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதுக்கப்புறம் முந்திரி திராட்சையை நீங்கள் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த சக்கரை பொங்கலில் கொஞ்சமாக நீங்கள் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான இப்போ சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பிரசாதமாக லெமன் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்காக ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தும் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை சேர்த்துக்கோங்க. பச்சை கடலை இல்லை வறுத்த கடலை எது வேணாலுமே சேர்த்துக்கோங்க. கடலை நல்லா வறுப்பட்டதுமே கொஞ்சமாக கருவேப்பிலையும் 2 மிளகாய் வத்தலும் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்க்கும் போது உங்களுக்கு லெமன் சாதம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பச்சை மிளகாவும் சேர்ந்து பொரிஞ்சிருச்சு. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்ததுமே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வடித்து வச்சுருக்க சாதம் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு எலும்பிச்சம்பழம் முழுசாக சேர்த்துக்கோங்க. கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த எலும்பிச்சையோட சாரை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த லெமன் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த லெமன் சாதத்துக்கு சின்ன பழமாக இருந்தால் ஒரு பழம் முழுசாக சேர்த்துக்கோங்க. அதுக்கு நீங்கள் 2 கப்பு ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பெரிய பழமாக இருந்தால் அரை பழத்தோட சாரை சேர்த்துக்கோங்க. அப்போ 2 கப்பு ரைஸ் சேர்க்கும்போது உங்களுக்கு கரெக்டான புளிப்பாக இருக்கும். இப்போ இந்த லெமன் சாதத்தை இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக இப்போ லெமன் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து 3ஆவதான பிரசாதம் சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சுண்டல் செய்கிறதுக்காக நீங்கள் வெள்ளை சுண்டல் இல்லைன்னா கருப்பு சுண்டல் எதுனாலும் எடுத்துக்கோங்க. இதை முத நாள் நைட்டே ஊற வச்சுருங்க. இல்லைன்னா குறைஞ்சது 4 மணி நேரம்னாலும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச சுண்டலை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே உப்பும் சேர்த்து நீங்கள் வேக வச்சுருங்க. இப்போ இந்த சுண்டல் வேகிறதுக்காக 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுருங்க. இதுக்கப்புறம் இந்த சுண்டல் வேகிறதுக்காக 4 விசில் வரட்டும். இப்படி 4 விசில் நல்லா வேக வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு சுண்டல் நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ இந்த சுண்டல் தாளித்து விடுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுமே 2 மிளகாய் வத்தல் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிளகா வத்தல் கருவேப்பிலையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்த சுண்டலை தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 4 விசிலே நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ வேக வச்ச சுண்டலையும் நீங்கள் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூளும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த சுண்டல் ஒரு 2 செகண்ட் எண்ணெயிலே இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ சுண்டலோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கோங்க. இந்த சுண்டல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
தேங்காய் துருவல் சேர்த்ததுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான இப்போ சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா 4வது பிரசாதமான கோவில் புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த புளியோதரை செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்ந்து நல்லா செவந்து வரட்டும். அது வரைக்கும் நல்லா செவக்க வறுத்து விட்டுருங்க. இப்போ கடலைப்பருப்போட கலர் நல்லாவே மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. காம்பை கிள்ளிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுந்தும் நல்லா செவந்து வந்ததுமே ஸ்டவ்வை இதுக்கப்புறம் மீடியமாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிளகாய் வத்தல் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளும் சேர்த்துக்கோங்க. எள்ளு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்தில் 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தும் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுமே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் 1 கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போ கடலைப்பருப்பும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் 2 மிளகாய் வத்தலும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு வறுக்கும் போது ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டே வறுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கடலைப்பருப்பு நல்லா செவந்து வறுப்பட்டு வரும். அப்படி வறுக்கும்போது உங்களுக்கு புளியோதரை சாப்பிடல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலையும் மிளகாய் வத்தலும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. 2 எலும்பிச்சை பழ சைஸில் நீங்கள் புளி எடுத்துகிட்டு ஊற போட்டுக்கோங்க. அதை நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு இப்போ இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புளி தண்ணிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் இந்த புளி கரைசல் நல்லா வத்தி வரட்டும். இந்த புளியோதரை செய்யும்போது நீங்கள் சாதத்தை வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் புளியோதரை பண்ணும்போது உங்களுக்கு உதிரி உதிரியாக பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதே மாதிரி நல்லா சாதத்தை ஆற வச்சாச்சு. இதுக்கப்புறமா புளியோதரை பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு, மல்லி விதை, மிளகாய் வத்தல் இதெல்லாமே சேர்த்து இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சி எடுத்தாச்சு. அந்த பவுடர்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த சாதத்தோடு சேர்த்துக்கோங்க. 4 கப்பு சாதத்துக்கு இந்த மாதிரி 3 ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி வச்சுருந்த பவுட்ரு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த சாதத்தை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்படி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புளியோதரை பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த சாதத்தோடு நல்லா கலந்து கொடுங்க. இப்படி கலந்து கொடுக்கும்போது உங்களுக்கு புளியோதரை டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த புளியோதரை பேஸ்ட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் புளியோதரை பேஸ்ட்டை நல்லா வத்த விட்டுட்டு சாதத்தில் சேர்க்கும் போது உங்களுக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு புளியோதரை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக கோவில் புளியோதரையும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் 5வது பிரசாதமான வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வெண்பொங்கல் செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இந்த பச்சரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா 3லேருந்து 4 டைம் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. அழுக்கு போக நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவுன பச்சரிசியை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கையளவுக்கு பாசிப்பருப்பு வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. வறுத்துட்டு நீங்கள் வெண்பொங்கலுக்கு பாசிப்பருப்பு சேர்க்கும்போது நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வெண்பொங்கலுக்கு 1 கப்பு பச்சரிசி எடுத்தால் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே உப்பும் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுருங்க. 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் நீங்கள் அடுப்பில் வச்சுக்கோங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ வெண்பொங்கலுக்கு சாதம் நல்லா குலைவாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு சாதம் குலைவாக இருந்தால் தான் வெண்பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சாதத்து கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வெண்பொங்கலை தாளித்து விட்டுறலாம். இந்த மாதிரி வெண்பொங்கல் செஞ்சு பாருங்கள், அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெண்பொங்கல் தாளித்து விடுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கோங்க. இந்த ஜீரகம் மிளகு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே தேவையான அளவு முந்திரி பருப்பும் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதுக்கப்புறம் சாதத்தோடு சேர்த்துக்கோங்க. எப்போதுமே இந்த மாதிரி நீங்கள் சாதத்தை நல்லா குலைவாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கொடுங்க. வெண்பொங்கல் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 குழிக்கரண்டி அளவுக்கு நெய்யும் 1 குழிக்கரண்டி அளவுக்கு சமையல் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இப்படி வெண்பொங்கலில் நீங்கள் சமையல் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது ஈஸியாக கெட்டி ஆகாது. எவ்வளோ நேரம் ஆனாலுமே இந்த மாதிரி குலைவாகவே இருக்கும்.
இப்போ ரொம்பவே ஈஸியாக எப்படி வெண்பொங்கல் செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் 6வது பிரசாதமான தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தயிர் சாதம் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே ஒரு பச்சை மிளகாயும் இது கூடவே கொஞ்சமாக இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. தயிர் சாதத்துக்கு பச்சை மிளகா சேர்க்கும் போது நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பச்சை மிளகாய் இஞ்சியெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுமே இது கூடவே தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுமே எடுத்து வச்சுருக்க சாதம் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சாதம் நல்லா குலைவாக வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பருப்பு மத்தில் நல்லா மசிச்சுட்டு கூட சேர்த்துக்கோங்க. தயிர் சாதத்துக்கு எப்போதுமே சாதம் இந்த அளவுக்கு குலைவாக இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சாதம் கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த சாதத்தில் பால் சேர்த்ததுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாதத்தை நல்லா கலந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பாலும் தயிரும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. முழுவதுமே நீங்கள் தயிர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தயிர் சாதம் சீக்கிரமே புளிக்க ஆரம்பிச்சிடும். எப்போதுமே நீங்கள் தயிர் சாதம் செய்யும்போது 1/4 பங்களவுக்கு தயிரும் 3/4 பங்களவுக்கு பாலும் சேர்த்துட்டு செய்யுங்க. தயிர் சாதம் ஈஸியாக புளிச்சு போகாது. இதுக்கப்புறமா 7வது பிரசாதமான கல்கண்டு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கல்கண்டு சாதம் செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவுன அரிசியை குக்கரில் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு வச்சுருங்க. குறைஞ்சது 6 விசில்னாலும் நல்லா வரட்டும். அப்போ தான் சாதம் நல்லா குலைவாக வரும். கல்கண்டு சாதத்துக்கு எப்போதுமே இந்த மாதிரி நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கல்கண்டு சாதம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வேக வச்ச சாதத்தில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பாலாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3/4 கப் அளவுக்கு கல்கண்டு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு கல்கண்டு சேர்த்துக்கோங்க. இது கரெக்டான இனிப்பாக இருக்கும். இப்போ கல்கண்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த கல்கண்டு நல்லா கரைஞ்சி வரட்டும். இதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுருங்க. கல்கண்டு கரைஞ்சி வரும்போது உங்களுக்கு கல்கண்டு சாதத்தில் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். இது கூடவே 1 குழிக்கரண்டி அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. கல்கண்டு சாதத்தில் நீங்கள் நெய் சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வேற ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அது கூடவே முந்திரியும் திராட்சையும் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த முந்திரியும் திராட்சையும் அப்படியே கல்கண்டு சாதத்தில் சேர்த்துருங்க. இதுக்கப்புறம் கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான இப்போ கல்கண்டு சாதமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக 8வது பிரசாதமான உளுந்த வடை மிக்சி ஜார்லேயே அரைச்சி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த உளுந்த வடை செய்கிறதுக்காக 2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்து இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. குறைஞ்சது 2 மணி நேரம்னாலும் இந்த உளுந்தை நல்லா ஊற வச்சுருங்க. இதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு இந்த உளுந்தை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த உளுந்த மாவு நீங்கள் மிக்சி ஜாரில் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை வேற ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கையை வச்சு ஒரு 5 நிமிஷம்னாலும் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. இப்படி கலந்து கொடுக்கும்போது உங்களுக்கு உளுந்த வடை நல்லா புசு புசுன்னு வரும். கலந்த மாவை இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு மாவை எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு மேலே மிதந்து வரும். இப்படி நீங்கள் தண்ணியில் மாவை சேர்க்கும் போது இந்த மாதிரி மேலே எலும்பி வந்தால் இது கரெக்டான பக்குவத்தில் மாவு இருக்குது. உளுந்த வடைக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உளுந்த வடைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த உளுந்த வடைக்கு கொஞ்சமாக இஞ்சியும் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இஞ்சி மிளகெல்லாம் சேர்க்கும் போது உளுந்த வடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பச்சரிசி மாவு சேர்த்து உளுந்த வடை செய்யும் போது வெளியில் மொறு மொறுன்னு உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த உளுந்த வடையும் எண்ணெய் குடிக்காமல் ரொம்பவே சூப்பராக வரும். இதுக்கப்புறம் இந்த உளுந்த வடையை பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானதுமே கையை லேசாக தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் உளுந்த மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி லேசாக தட்டிட்டு பெருவிரல்னால ஓட்டை போட்டுட்டு அப்படியே எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்கள் மாவு எடுக்கும்போது லேசாக கையை தண்ணியில் நனைச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு உளுந்த மாவு கையில் ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராக வரும். இந்த உளுந்த வடையை நீங்கள் எண்ணெயில் சேர்த்ததுமே ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் பொரிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு உளுந்த மாவு உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து வடையும் வெளியில் மொறு மொறுன்னு ரொம்பவே சூப்பராக வரும்.
உளுந்த வடை இந்த மாதிரி 2 பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் ரொம்பவே சூப்பராக அந்த உளுந்த வடை இருக்கும். மிக்ஸி ஜாரில் அரைச்சி ரொம்ப ஈஸியாக எப்படி உளுந்த வடை செய்கிறதுன்னு தான் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்ததாக 9வதான பிரசாதம் ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஜவ்வரிசி பாயசம் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி, இந்த மாதிரி பொடியான ஜவ்வரிசியை எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி இந்த அளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறம் ஜவ்வரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி தண்ணியை நல்லா சூடு பண்ணிட்டு நீங்கள் ஜவ்வரிசி சேர்க்கும் போது சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ ஜவ்வரிசி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்காக ஒரு கரண்டியில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்து அமுக்கி பாருங்கள். இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஜவ்வரிசி வெந்திருக்கா இல்லையான்னு தெரியும். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி நல்லாவே வெந்துருச்சு. இதுக்கப்புறம் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாயாசம் செய்கிறதுக்காக எந்த கப்பில் நீங்கள் ஜவ்வரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு நீங்கள் ஜீனி எடுத்துக்கோங்க. இந்த ஜீனியை நீங்கள் ஜவ்வரிசி கூட சேர்த்துட்டு இது கூடவே ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்தால் அதில் 1/4 கப் அளவுக்கு நீங்கள் ஜீனி சேர்த்துக்கோங்க. இது வந்து கரெக்டான இனிப்பு. இப்போ ஜவ்வரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாலையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த பால் நல்லா கொதி வரட்டும். இதுக்கப்புறம் வேற ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு முந்திரியும் திராட்சையும் இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. வறுத்த முந்திரியும் திராட்சையும் பாயசத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காயும் சேர்த்துக்கோங்க. இப்போ ரொம்பவே சூப்பராக ஜவ்வரிசி பாயசமும் ரெடி ஆயிடுச்சு. எப்போதுமே வீட்டில் பாயசம் செய்யும்போது இந்த அளவுக்கு தண்ணியாகவே செஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பாயசம் ஆறி வரும்போது நல்லா கெட்டியாக வரும். இப்போ ரொம்பவே ஈஸியாக ஜவ்வரிசி பாயசமும் ரெடி ஆயிடுச்சு. இந்த நவராத்திரிக்கு 9 வகையான பிரசாதம் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த நவராத்திரி 9 நாளுமே இதே மாதிரி ஒவ்வொரு வகையான பிரசாதம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி பிரசாதம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரசாதம் எல்லாம் செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.